How does Shelley define reason? Shelley defined reason as logical thought. அதாவது அறிவு சார்ந்த நிலையிலிருந்து யோசிக்கிறது, தர்க்க முறை சிந்தனை ரீசன்கிறது. ஷெல்லி டிஃபைன் இமேஜினேஷன் ஆஸ் பெர்செப்ஷன், உணர்தல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன், சின்ன பையன் வந்து பசிக்கிறதுனால ஒரு பிரெட் பேக்கெட் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம ரீசனிங் படி பார்த்தா அவனுக்கு வந்து அந்த செயலுக்கான தண்டனையை கொடுக்கணும். ஸோ இமேஜினேஷன் வழி பார்த்தோம் அப்படின்னா அவனை வந்து புரிஞ்சுட்டு அவன் பசினால திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விடுறது. ஸோ ஷெல்லி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்லைட்மெண்ட் ரீசனிங்னால வந்த என்லைட்மெண்ட் வந்து க்ரூயலான வேர்ல்டு தான் உருவாக்கும். சப்போஸ் போயட்ரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் க்ரூயலா இருந்திருப்போம் அப்படிங்கிறது அவரோட மெயின் ஐடியாவே இந்த எஸ்ஸே. ஓகேங்களா? ஸோ இதை ஒத்து தான் எல்லா பாயிண்ட்ஸும் வரும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஸே ஈஸியாக இருக்கும். ரீசன் ரெஸ்பெக்ட்ஸ் த டிஃப்ரென்சஸ் அண்ட் இமேஜினேஷன் த சிமிலிட்யூட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் அட்வான்சஸ் அண்ட் த்ரைவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் போயட்ரி அக்கார்டிங் டு ஷெல்லி? சிவிலைசேஷன். வெல்கம் டு RSR ஈஸி லேர்னிங் டிப்ஸ். ஐ எம் மிஸ்ஸஸ் ரம்யா சங்கர். இன்னைக்கு நம்ம யூனிட் 3ல நான் டீடைல் ஸ்டடி எ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி பை பர்சி பிஷ் ஷெல்லி பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். Who was expelled from Oxford University for writing a pamphlet championing atheism? ஸோ ஏத்திஎஸ்எம் அப்படின்னா நாட் பிலீவிங் இன் காட். அதை பத்தி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஷெல்லி படிக்கும் போது ஒரு பேம்ப்ளெட் எழுதுறாரு. அதனால அவரை எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. Shelley was born on 1792 and died on 1822. How did Shelley die at the age of 29? ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அதாவது ஷெல்லி எந்த ஏஜ்ல இறந்தாரு அப்படிங்கிறது. He died at the age of 29. He drowned in a sailing accident in Italy. Who is the author of Frankenstein? Shelley's second wife, Mary Wollstonecraft Shelley. Whose death inspired Shelley's Adonais? Keats பாருங்க. He died of tuberculosis in Rome at 25. ஸோ 25 இயர்ஸ்லேயே கீட்ஸும் இறந்துறாரு. P.B. Shelley's A Defense of Poetry is a rebuttal or retort against Thomas Love Peacock's The Four Ages of Poetry. ஸோ தாமஸ் லவ் பீகாக்கோட 4 Ages of Poetry அப்படிங்கிற எஸ்ஸே, 4 Ages of Poetryங்கிற எஸ்ஸேக்கான ரிப்ளைன்னு சொல்றதை விட இதை ரெபியூட்டல் ஆர் ரிட்டார்ட்னு சொல்லலாம். அதாவது மறுப்பு தெரிவிச்சு சொல்றது. ரிட்டார்ட் அப்படின்னா எதிர் உரை. சரிங்களா? எதிர் உரை தான் நம்மளோட ஷெல்லியோட டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி பாருங்க. இட் வாஸ் ரிட்டன் ஆன் 1821. 4 Ages of Poetry வந்து இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த ஜேர்னல் லிட்ரரி மிஸ்சலேனி இன் 1820. ஸோ நம்ம ஷெல்லி வந்து இந்த எஸ்ஸே படிச்சுட்டு இதுக்கு ரிட்டார்ட் பண்ற மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி எழுதுறாரு அடுத்த வருஷமே. என்ன இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 Ages of Poetry எந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சோ அதே ஜேர்னல்ல இவரோட எஸ்ஸேவையும் பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட எழுதுறாரு. ஆனா அது முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ முடிஞ்சோடனே மிஸ்சலேனியை வந்துட்டு அவங்க நிறுத்திட்டாங்க பிரிண்ட் பண்றத. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்ப நம்மளுடைய ஷெல்லியோட டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா இன் 1840. தட் டூ போஸ்டுமஸ்லி. ஸோ அவர் இறந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1822. ஸோ இறக்குறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் இந்த எஸ்ஸேவை ஷெல்லி எழுதியிருக்காரு. What is the place of poem in the age of science and technology according to Thomas Love Peacock? Poem become valueless and redundant. ஸோ தாமஸ் லவ் பீகாக் வந்து ஏஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போயம் வந்து ஒரு மதிப்பற்றதா தேவையில்லாத ஒரு இதாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் எஸ்ஸேல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட எஸ்ஸேல 4 Ages மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாருங்க, அயன் ஏஜ், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் ஆர் செகண்ட் சைல்ட்ஹுட் ஆஃப் போயட்ரி. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸும் வந்து ஏஜஸை ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. கோல்ட், சில்வர், பிரான்ஸ் அண்ட் ஃபைனலி அயன். திஸ் ஆர்டர் இஸ் பை கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ். இதேவே அப்படியே பீகாக் மாத்தி என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் அயன் ஏஜ்னு சொல்லியிருக்காரு. இந்த அயன் ஏஜ்ல போயட் வந்து ரூடா இருந்திருக்காங்க, ரூட் போயட்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து கோல்டன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா
இட்ஸ் an ஏஜ் ஆஃப் ஹோமர். நெக்ஸ்ட் சில்வர் ஏஜ், இதை வந்து போயட்ரி ஆஃப் சிவிலைஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. POETRY ஆஃப் civilized, CIVILIZED, LIFE, silver age as the poetry of civilized life. அண்ட் சில்வர் ஏஜ்ல தான் ரெண்டு கைண்ட் ஆஃப் போயட்ரி இருந்திருக்கு, ஒன்று வந்து இமிட்டேட்டிவ் அண்ட் ஒரிஜினல். நெக்ஸ்ட் ஃபைனலா பிரான்ஸ் ஏஜ் ஆர் செகண்ட் சைல்ட்ஹுட் ஆஃப் போயட்ரி. ஸோ இங்கே தான் ரொமான்டிக் போயட்ஸ் வராங்க. அவங்கள வந்து இவர் வந்து செமி பார்பேரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரான்ஸ் ஏஜ்ல வந்து போயட் இஸ் செமி பார்பேரியன் இன் அ சிவிலைஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில்வர் ஏஜ் பத்தி இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சில்வர் ஏஜ்ல வந்துட்டு Peacock holds Virgil as an example of for a silver age. So silver ageல அவர் எக்ஸாம்பிள் யாரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ஜில். he is a strong imitator அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சில்வர் ஏஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் சட்டைரிக்கல் போயம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது அவரோட வியூ. Shelley intended his essay to be published in the follow-up issue of the Literary Miscellany, which had published Peacock's essay. ஸோ பீகாக் எஸ்ஸே வந்து அதே ஜேர்னலா இவரோட எஸ்ஸேவும் பப்ளிஷ் பண்ணணும்னு ஷெல்லி ஆசைப்பட்டிருந்தாரு. வாட் டஸ் ஷெல்லி டிஃபைன் as the expression of the imagination? ஷெல்லி டிஃபைன் போயட்ரி as the expression of the imagination. ஸோ ஷெல்லி வந்து போயட்ரி எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாரு. What are the two forms of mental action mentioned in a defense of poetry? So reason, imagination. Imagination results in poetry. அப்ப ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. According to Peacock, Thomas Love Peacock, what does modern society favor over poetry? ஸோ தாமஸ் லவ் பீகாக் அவரோட எஸ்ஸேல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாடர்ன் சொசைட்டிக்கு ரீசனிங் தான் தேவை, இமேஜினேஷன் தேவையில்ல, தட் இஸ் போயட்ரி. ஃபர்ஸ்டே நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, போயட்ரி as the expression of the imagination. ஓகேங்களா. இப்போ ஷெல்லி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஷெல்லி ப்ரிஃபர் ஃபார் இமேஜினேஷன் ஓவர் ரீசன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ பெட்டர் வேர்ல்டு. ஸோ ஷெல்லி என்ன சொல்ல வர்றாரு, ஒரு பெட்டர் வேர்ல்டு வரணும் அப்படின்னா இமேஜினேஷன் தான் முக்கியம் ரீசனை விட அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கலாம். ஷெல்லி வந்து ரீசனை விட இமேஜினேஷன் தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. பாருங்க, ரீசன் இஸ் த எனுமரேஷன் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆல்ரெடி நோன். ஸோ குவாலிட்டிஸ் குணங்கள் அப்படின்னு வச்சுட்டோம்னா எனுமரேஷன் வந்து குணங்களின் கணக்கீடு தான் ரீசன். வேறஸ் இமேஜினேஷன் இட் இஸ் அ பெர்செப்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் தோஸ் குவாலிட்டிஸ். அந்த குணங்களோட மதிப்பை உணர்தல் தான் இமேஜினேஷன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரீசன் ரெஸ்பெக்ட்ஸ் டிஃபரன்சஸ், whereas imagination respects the similitudes of things. அதாவது பொருட்கள்ல இருக்கிற ஒத்திருக்கும் தன்மையை வந்து மதிக்கிறது தான் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஃபுல் சென்டென்ஸா நீங்க நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. ரீசன் இஸ் டு இமேஜினேஷன் as the instrument to the agent, as the body to the spirit, as the shadow to the substance. ஸோ ரீசனை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், பாடி, ஷேடோவை கம்பேர் பண்ணியிருக்காரு. இமேஜினேஷனை வந்து ஏஜென்ட், ஸ்பிரிட், சப்ஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல், ஆன்மா. ரீசன் வந்து உடல் மாதிரி இருந்தாலும் இமேஜினேஷன் தான் ஆன்மா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரீசன் நிழல் அப்படின்னா இமேஜினேஷன் தான் அந்த பொருள். பொருள் இருந்தால் தானே நிழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷெல்லி சொல்றாரு. How does Shelley define reason? Shelley defined reason as logical thought. அதாவது அறிவு சார்ந்த நிலையிலிருந்து யோசிக்கிறது, தர்க்க முறை சிந்தனை ரீசன்கிறது. ஷெல்லி டிஃபைன் இமேஜினேஷன் as perception, உணர்தல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன், சின்ன பையன் வந்து பசிக்கிறதுனால ஒரு பிரெட் பேக்கெட் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம ரீசனிங் படி பார்த்தா அவனுக்கு வந்து அந்த செயலுக்கான தண்டனையை கொடுக்கணும். ஸோ இமேஜினேஷன் வழி பார்த்தோம் அப்படின்னா அவனை வந்து புரிஞ்சுட்டு அவன் பசினால திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விடுறது. ஸோ ஷெல்லி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்லைட்மெண்ட், ரீசனிங்னால வந்த என்லைட்மெண்ட் வந்து
க்ரூயலான வேர்ல்டு தான் உருவாக்கும். சப்போஸ் போயட்ரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் க்ரூயலா இருந்திருப்போம் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் ஐடியாவே இந்த எஸ்ஸேது. ஓகேங்களா? ஸோ இதை ஒத்து தான் எல்லா பாயிண்ட்ஸும் வரும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஸே ஈஸியாக இருக்கும். Reason respects the differences and imagination the similitudes of things. So ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். What advances and thrives with the help of poetry according to Shelley? So civilization. According to Shelley, universal truth can be arrived at dash through rational inquiry or through emotions. Answer வந்து through emotions, which is key to Shelley's understanding of the usefulness of art. Sympathy. ஸோ ஒரு கலை அப்போ போயட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னா அது நம்ம எமோஷன்ஸை இன்வோக் பண்ணி அதுலேருந்து சிம்பத்தியை கொண்டு வரதுனால தான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஷெல்லி. ஹவு அண்ட் வை டஸ் ஷெல்லி பிலீவ் போயட்ரி டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மாரல் குட்? அதாவது நல்லொழுக்கத்துக்கு எப்படி வந்து போயட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாருங்க. போயட்ரி நர்ச்சர்ஸ் இமேஜினேஷன். இட் எனேபிள்ஸ் சிம்பத்தி விச் இஸ் பேசிஸ் ஆஃப் மாரல் பிஹேவியர். ஸோ போயட்ரி வந்து நமக்குள்ள ஒரு கற்பனை திறனை வளர்க்குது. அந்த கற்பனை திறன் தான் நமக்கு வந்து அடுத்தவங்களுடைய நிலையிலிருந்து யோசிக்கக்கூடிய அந்த சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ வென் பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபீல் சிம்பத்தி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஸோ தேர் கம்ஸ் குட் பிஹேவியர், மாரல் பிஹேவியர். According to Shelley, the idea that emotion rather than reason should control people. What does the poet impart in his poems? Poet imparts the pleasures of their experience and observations into poems. ஸோ போயட்டோட எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் அப்புறம் அவர் அப்சர்வ் பண்ண விஷயங்களை தான் போயமாக கொடுக்குறாரு. Whom does Shelley call as a prophet who participates in the eternal, the infinite and the one? So, poet. So poet is called as prophet by Shelley. Who gave the following quotes? A poem is the very image of life expressed in its eternal truth, the creation of actions according to the unchangeable forms of human nature as existing in the mind of creator. Given by Shelley. Poetry is a mirror which makes beautiful that which is distorted. ஸோ ஒரு சிதைந்ததை கூட கொஞ்சம் அழகா காமிக்கக்கூடியது போயட்ரி அப்படின்னு ஷெல்லி சொல்றாரு. வை போயட்ரி இஸ் யூட்டிலிட்டேரியன் அக்கார்டிங் டு ஷெல்லி? ஏன் போயட்ரி வந்து பயனுடையது அப்படிங்கிற கேள்விக்கு, பிகாஸ் இட் பிரிங்ஸ் சிவிலைசேஷன். ஸோ நாகரிகத்தை கொண்டு வரது போயட்ரி, அதனால அது நம்ம சொசைட்டிக்கு பயனுடையது அப்படின்னு ஷெல்லி சொல்றாரு. ஸோ இது வந்து ஷெல்லியோட போயட்ரி டெஃபினிஷன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான் பாயிண்டா கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வந்து போயட்ரி. இங்க வந்து நீங்க ஆன்சரை வந்து மெமரி பண்ண தேவையில்ல, கொஸ்டினை தான் மெமரி பண்ணும். ஸோ கொஸ்டின் வந்து விச் இஸ் கிரியேட்டிவ் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு ஷெல்லி அப்படின்னா ஆன்சர் வந்து போயட்ரி. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ போயட்ரி இஸ் அ கிரியேட்டிவ் லாங்குவேஜ். இட் இஸ் அன் இமேஜினேஷன் ஆஃப் மேன், very image of life. Poetry accompanied by pleasure molds the social system and thought. It gives scales of values. It teaches friendship, patriotism, devotion, and duty. Poetry enlarges the mind. Poetry makes familiar objects unfamiliar. Poetry stimulates imagination. Poetry is the center and circumference of the world knowledge. Poetry creates new earth. போயட்ரி மாதிரி இங்க போயட்ஸுக்கான டெஃபினிஷன். ஸோ கொஸ்டின் வந்து ஹூ ஆர் த லா கிவர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிவில் சொசைட்டி அக்கார்டிங் டு ஷெல்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து போயட்ஸ். போயட்ஸ் ஆர் த இன்வென்டர்ஸ் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லைஃப். போயட்ஸ் ஆர் த டீச்சர்ஸ் ஹூ டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரூத் அண்ட் பியூட்டி. Poets are the legislatures and prophets to ancient world. Poets are the unacknowledged legislators of the world. Poets are the authors of highest wisdom and pleasure. They are the best, happiest, wisest and most illustrious men. Illustrious புகழ்பெற்ற மனிதர்கள். Hierophants of an unapprehended inspiration. ஸோ ஹைரோஃபேண்ட் அப்படின்னா புனித மறைப்பொருள்கள் பற்றிய விளக்கம் கொடுப்பவர். ஸோ ரிலிஜியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரீஸ்ட்.
அன்அப்ரிஹெண்டட் பிடிபடாத விஷயங்கள். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஃபீலிங் ஆர் திங் தட் கிவ்ஸ் அஸ் எக்ஸைட்டிங் நியூ ஐடியாஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு இயற்கை சூழல் பார்க்குறோம், அதை பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறோம். ஆனால் அதுக்கு நம்ம என்னென்ன புரியல அப்படின்னா அதுக்கான விளக்கங்களை கொடுப்பவர் தான் போயட்ஸ் அப்படின்னு ஷெல்லி சொல்றாரு. ஸோ போயட்ஸ் ஆர் த ஹையரோஃபன்ஸ் ஆஃப் அன் அன்அப்ரிஹெண்டட் இன்ஸ்பிரேஷன். வாட் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளஷர்? பெர்மனன்ட் பிளஷர், டெம்பரரி பிளஷர். இதுதான் டூ கைண்ட்ஸ், சரிங்களா? ஆனா பெர்மனன்ட்டுக்கான அதர் வேர்ட்ஸ் பாருங்க, டியூரபிள், யூனிவர்சல், பெர்மனன்ட். இது மூணுமே ஒரே மீனிங் தான். அதே மாதிரி டெம்பரரிக்கான அதர் வேர்ட் டிரான்சிட்டரி. Why poets have attained a greater degree of fame than other artists? Poets work within the medium of language, whereas other artists like sculptor or painter works within the medium of visual. ஸோ அதர் ஆர்டிஸ்டோட கம்பேர் பண்ணும்போது போயட்ஸ் தான் நிறைய புகழ் பெற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து they work within the medium of language. How Shelley distinguishes measured and unmeasured language? ஸோ மெஷர்ட் லாங்குவேஜ் அப்படின்னா வித் மீட்டர் அண்ட் ரைம்ஸ், அது தட் இஸ் போயட்ரி. அன்மெஷர்ட் லாங்குவேஜ் அப்படின்னா இட்ஸ் லாங்குவேஜ் ஃபார் ப்ரோஸ். விச் போயட் ஆக்ட் அஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் வேர்ல்ட் அக்கார்டிங் டு ஷெல்லி? டன்டே. The other arts are fostered by poetry according to Shelley. ஸோ மற்ற கலைகள்லாம் போயட்ரி அப்படிங்கிற கலை மூலம் தான் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு ஷெல்லி சொல்றாரு. According to Shelley, poetry is superior to prose. Which form of poetry serves the higher utility? The religion form of poetry. So higher utility அப்படின்னா அதிக பயன்பாடுகளை கொண்டது. What are the higher utilities? Enlarging imagination, strengthening emotions, adding spirit to the senses. ஸோ நான் இமேஜினேஷன் என்லார்ஜ் பண்ணி இமோஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நமக்கு போயட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த போயட்ரி வந்து இந்த ஹையர் யூட்டிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதர்களுடைய ஈகோவை குறைக்கும். அப்போ இட் கிவ்ஸ் யூனிவர்சல் அப்பீல். தஸ் ஷெல்லி கம்பேர்ஸ் போயட்ரி டு காட். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போயட்ரி இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீஸ் ஹையர் யூட்டிலிட்டிஸ் ஆர் அப்போஸ் டு த பிரின்சிபிள் ஆஃப் செல்ஃப், SELF. ஸோ செல்ஃப் அப்படின்னா தன்னுடையது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறது. அதை வந்து இந்த ஹையர் யூட்டிலிட்டிஸ் வந்து போக்கிடும், அந்த எண்ணத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. Which work ends with the following lines? Poets are the unacknowledged legislators of the world. A Defense of Poetry by Percy Bysshe Shelley. Thank you. All the best.